லூசு. நீ என்னடா என்ன மந்திரி பையன் சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுட்ட. அவன் என்ன கேட்டா தெரியுமா? உங்க வீட்டு தான் கப்பல் மாதிரி நிறைய கார் இருக்குல்ல, நாளைக்கு அது ஒண்ணு கொண்டுட்டு வாங்க, ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்றான். இப்ப என்ன பண்றது? இதுக்கா நீ என்ன அடிச்ச? எது அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? கொண்டு விடுவோம் படுவா. நீ தான் சொன்ன சாக போற பொண்ணை சந்தோஷப்படுத்தினா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரின்னு. இப்ப ஃபீல் பண்ண என்ன அர்த்தம்? ஏன் கார் கேட்டா இன்னும் கொப்பல் கேட்டா இன்னும் மஞ்சு வச்சா எல்லாம் மார்க் உண்டு. மார்க்கு குண்டு குண்டு. பன்மொழி புலவர் சொல்றாரு கேட்டுக்கோ. காருக்கு என்ன பண்றது? பொண்ணையே கவுத்து மடக்கியாச்சு, காருக்கு போய் ஃபீல் பண்றான் பாரு. உனக்கு எத்தனை மணிக்கு கார் வேணும்? இன்னைக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் டப்பா காருங்களா இருக்குது. ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்குதாடா. பிரதர் அத பாரு, அன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது. பிரேக் பிரேக் பிரேக். பிளடி நான்சென்ஸ். ஏன் வண்டி மடக்குறீங்க? இது யார் வண்டி தெரியுமா? சாரி சார், நாங்க ஆங்கிள் பாக்குறோம். ஆங்கிள் பாக்குறீங்க, சினிமா எடுக்கிறீங்க. பின்ன பிச்சையா எடுக்கிறோம். ஆமா, நாங்க சின்னமா எடுக்கிறோம். பெரியம்மாவை கீழே போட்டு சின்னம்மாவை மேல எடுக்கிறோம். சும்மா டே சினிமா எடுக்கிறோம் சார். சினிமா எடுக்கிறீங்களா? புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒருக்கா சிரிங்க. ஐயோ, என்ன இது சிரிக்க சொன்னா அழுகுது? ஏன் சார் அழுகுறீங்க? ஒரு சைடு போயிடுச்சு வாய். இதாங்க சைடு சிரிப்பு. வேணாம், சென்டரா சிரிங்க. இது சூப்பர். அப்படியே வாங்க, அப்படியே உட்காருங்க. அப்படியே திரும்புங்க. அப்படியே படுங்க. படுங்க. அப்படியே உருளுங்க. 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 எந்திரிங்க. மண்டி போடுங்க. இப்போ உங்க பின்னால மிதிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பைத்தியக்கார மாதிரி அடிங்க. நல்லா பண்ணுது. பண்ணுது பண்ணுது சார். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல? சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா வாட் இஸ் தி ஃபீலிங்? எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு சார். அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோக்ராஜன். ஓ, அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு. இருந்து தான் லவரோட 2 ஹவர்ஸ் வெளியில போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? நோ உள்ளே ஸ்டீரிங் இல்ல, உள்ளே டூம் லைட் இல்ல, எல்லாம் மெக்கானிக்ல இருக்கு. ஆமா சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் சப்ளை தான, எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார், அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார். வைக்கட்டுமா? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஒரு 4:45 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் காதல். காரை பாத்தீங்களா? இவர்தான் டைரக்டர். காலோட குரு நமஸ்காரம். பேசாதே, இவர்தான் நம்ம புதுப்பட ஹீரோ. ஹீரோவா? வாங்க சார், அம்மா அழைச்சிட்டு ஊட்டியை சுத்தி காமிக்கலாம். அம்மாவா? ஆமா சார், உங்க லவ்ஸ பத்தி கேமராமேனும் ப்ரொடக்ஷன் பாயும் ஆங்கிள் வழியா எனக்கு டீடைலா சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க சார். எஸ், கொள்ளுனா கொன்னே நிக்கும். எள்ளுனா எண்ணெய் நிப்பா. அதனால தான் இவரை நாங்க செலக்ஷன் பண்ணோம். டேய் தம்பி, சார் அழைச்சிட்டு போய் டயலாக் சொல்லி கொடு. கம் கம் கம். இப்படி ஒரு கேன பையன் மாதிரி என்ன சார் சொன்னீங்க? ரூமா கேன பையன் சொன்னா என்ன? சார் சார், வழக்கமா டைரக்டர் தான டயலாக் சொல்லி கொடுப்பாங்க. இல்ல, எங்க கம்பெனி ஆபீஸ் பையன் தான் டயலாக் சொல்லி கொடுப்பான். இஷ்டமா விட்டா கதை கூட கேப் போட்டுருக்கேன். சாரி சார். நோ டயலாக், ஆக்ஷன் மூவி. கொண்டு வா. டயலாக் கொடுத்தா அப்படியே மனோகரா மாதிரி அண்ணன் பிச்சிடுவாரு. போன வாயை கொட்டாவி மாதிரி. இப்படி எல்லாம் பொய்ய சொல்றத விட நான் ஒரு பேண்ட் மாஸ்டர், அந்த பொண்ணு உண்மையை சொல்றது நல்லது. ஐயோ, உண்மையை சொன்னா அந்த பொண்ணு டெத்துருமா? இது செத்துரு. அப்பா அப்பா, சாக போற பொண்ணு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துப்பா. பொறப்புறவே ராஜா. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் கழுவும் போது மலரும் சுடுகின்றது. யார் அவனை கூப்பிட்டு சொல்றது? ஏன் அப்படி கவுத்து இருக்கீங்க?
What a disturbance. Oh, wait, darling, wait. What is this? Wait, hi. போமா கண்ணு போ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு உனக்காக. வேண்டி டாப். டிரைவர் மேடம் வரா, கதை திறந்து விடுங்க. Yes, sir. I am the superhero. I am the super. என்ன சார், உங்க டிரைவர் ஹீரோ மாதிரியே இருக்காரு. யா, நீங்க சொன்னாலும் சொல்லா காட்டியும் நான் ஹீரோ தான். இதான் மைசூர் ரோடு. எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. டிரைவர், என் பெருந்தன்மையை பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன், இப்படி ஒரு ஏழை பொண்ணோட போயிட்டு இருக்கேன் பாத்தியா? எனக்கு ஏழைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஏன் உங்க டிரைவர் அழுதுகிட்டே வராரு? ஓ அதுவா, அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. இந்த பாரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் முதல்ல வீரமா நடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோகமா நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா உன் காலேஜ் வர வந்துருச்சா. அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா ஹீரோயின் மாதிரி வேற இருக்கியா, நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா நடிக்கிற, ரொம்ப நடிக்காத, வண்டி பார்த்து ஓட்டு. ரவி, உங்க வீடு வந்துருச்சு. ஏன் வீடா? இங்க எங்கேயும் இல்லையே. மினிஸ்டர் வீடு. டிரைவர் வண்டியில எடுத்து நீ இங்கே இறங்கிக்க. ஏன்னா எங்க அப்பாவை பார்க்க நிறைய எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், ஹையர் அபிஷியல்ஸ் வருவாங்க. பாத்துட்டாங்கன்னா இதை பத்தி நாளைக்கு செக்ரட்டேரியட்ல பேசுவாங்க. டிரைவர் ஷராப், மேடத்துக்கு கதவு திறந்து விடுப்பா. ஓவரா நடிக்கிறான், சான்ஸ் கொடுத்துட வேண்டியது. பாரு, நான் தான் மினிஸ்டர் பொண்ணுன்னு அவர்கிட்ட சொன்ன கொன்னு போடுவேன். பேசாம அவரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து சேரு. நான் நடந்தே போறேன். ஓகே பாய். இப்படி ஒரு குழப்பத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. டேய் வண்டி எடு மேன். டிரைவர் அந்த ஏசி போடு. போட்டுறேன். Sweet dreams are made of joyous, who am I to disagree? ஒருத்தருக்கு பதவி போறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்றதுதான் மரியாதை. எங்க அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாரு? புடிப்பு போக 3000 ரூபாய். இந்த மாசத்துல இருந்து உனக்கு 6000 ரூபாய் சம்பளம். 1500 நான் மந்திரி பொண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. another 1500 அவருக்கு எப்ப கார் வேணாலும் நீ எடுத்துட்டு போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்டிங். என்ன நீ பாட்டு வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியல? பவுடர் டின்னு ஸ்டோர் டப்பாவும் நாலாவது நாள்ல இருந்து பூசிக்கிட்டது. போய் சொல்றேன் நீ. இதெல்லாம் நீ காசு கொடுத்தா வாங்குன 10 பைசாவுக்கு பழைய டப்பாவை தெருவுல வாங்கிட்டு வந்திருக்கே. நீ பாத்தியா? இதெல்லாம் நான் வாங்கி பூசிக்கிட்டது. ஆமா, நீ பேசுன. அதுக்கு எங்க போடுது? கப்பல் தட்டுல போட வேண்டியதானே? ஏய் ஊட்டிக்கு எப்பறா கப்பல் வரும்? ஐ மீன் அது குப்பை தொட்டிய சொல்றான். நான் என்ன குப்பையில கொட்டுறது? அவர்தான் என்ன குப்பையில கொட்டிட்டாரு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. என் பையன் அறிவு, என் பையன் அழகு, என் பையன் தங்கம் அப்படி இப்படி சொல்லி ஏத்தி விட்டுட்டு இன்னைக்கு அதை ஏத்த எவ்வளவு தொல்லை கொண்டு போய் விட்டுச்சு பாத்தியா? நிறுத்து. என்னடி ஊர்ல இருக்கிற பவுடர் ஸ்னோவையெல்லாம் பூசிக்கிட்டு தடுக்கிட்டு குளிக்கிட்டு நீதான் என் பையன் பின்னால சுத்தி சுத்தி வந்த. உங்க பையன் எழுந்துட்டாரா? உங்க பையன் தூங்குனாரா? உங்க பையன் சாப்பிட்டாரா? ஐயோ, என்ன பத்தி விசாரிச்சாரா? நீயா உன்னை ஏத்தி விட்டுக்கிட்டு இப்ப நான் அவனை ஏத்தி விட்டேன்னு சொல்றியா? கொண்டு விட உன்னை. மணி 5 ரூபாய் சங்கூதிச்சு. வாங்க போலாம். அம்மாய்க்காரு దీని పెట్టుకోండి. என்ன லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம், மீட் பண்ணனும்னா பண்ணோம், கார் கேட்டா கொண்டு போனோம். இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? 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 அப்படி என்ன கேட்டா? உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுன்னு கேக்குறா. தட் மீன்ஸ் மினிஸ்டரோட ஆபீஸ்ல யா கொண்டு விடும் படுவா. இது ஒரு பெரிய காரியமா? மினிஸ்டருக்கு எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆபீஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உள்ள போய் மேனேஜர் கால்ல கப்புன்னு விட வேண்டியதானே? ஹலோ, வெளிய வாட்ச்மேன் எடுத்த அவன் கால்லி விடு. நோ,
மேனேஜர் கால்ல உளுந்து ம். அந்த பொண்ணு டெத்து போற பொண்ணு பாவம் ரொம்ப கசாயப்படுது. என்னது? கஷ்டப்படுதான். ஆ, ஆ, ஆ. அதுக்கு ஒரு ஓலையை புட்டு கொடுங்கன்னா புட்டு கொடுத்துற போறாங்கோ. ஓலை புட்டுக்கு பாலக்காட்டுக்கு தாண்டா போகணும் பரதேசி. முதல்ல அடுத்த வாயில போட்டு திங்காதே ஒரு வார்த்தை வாயில இருந்து வரமாட்டேங்குது, சிக்கிட்டு முடிக்குது ராஸ்கல். அப்ப வேலை? ஆட எவனாலும் மேனேஜர் கால் கையில் விழுந்தா வேலை கொடுத்துட்டு போறான். அப்புறம் வெளியில வந்து காலை ஜிம்னு தூக்கிட்டு நிக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்னமா அப்பப்பன்னு அப்படியே முதலாளிம்மா. நீங்க தான் முதலாளி, ஆ. அவங்க எந்திரிச்சு தான் ஆகணும். முதல்ல அவங்க உட்கார சொல்லுங்க. Sit down. Please. உட்காருங்கப்பா. சரி, உட்காருங்க. இவங்களுக்கு இங்கிலீஷ் புரியல, அதான் நான் சிடவுன் சொன்ன உட்காரல. ஹலோ, யார்கிட்ட பேசுற தெரியுதா? என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன ஏமாத்த முடியாதுடா. பிளட்டி ஃபுல் நான்சென்ஸ். நான் நினைச்சேன்னா உன்னை இல்லாம பண்ணிடுவேன். வேடா போனே. யாரு? பரவாயில்ல, உட்காருங்க. சும்மா உட்காருங்க. உட்காருங்க. நான் சொன்னா உட்காந்துருவாரு. உள்ள போய் மேனேஜர் கால்ல கப்புன்னு விட வேண்டியதானே. காலே காண. சார், இந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் சார். சார், இன்னும் 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல சாக போற பொண்ணு சார். ஓ சார், எப்படியாவது ஒரு பார்ட் டைம் வேலையாவது போட்டு கொடுத்துருங்க சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நோ அப்பீல், she is appointed. ரொம்ப நன்றி சார். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ சார். வாங்க போலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உலகம் இதுதானா? என்னையா பாட்டு? இந்தாங்க சாவி. ஏன் உனக்கு தான் salary கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, இந்த சித்திரவதை தாங்க முடியலம்மா. நீங்க பிளட் கேன்சர் பேஷண்டா நடிக்கிறீங்க, அவரு மந்திரி புள்ளையா நடிக்கிறாரு. நான் யாருக்கோ கார் ஓட்டுற நடிகனா நடிக்கிறேன், அவரு எனக்கு டைரக்டரா நடிக்கிறாரு. உங்களையும் நான் காட்டி கொடுக்க கூடாது, அவரையும் நான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை உண்மை பேசணும் ஆசையா இருக்குமா. ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன விட்டுருமா தாயே, என்ன விட்டுருமா. சாரிப்பா. அப்பா அப்பான்னு சொன்னோட ஞாபகம் வந்துச்சு. எங்கயோ போறேன்னு சொன்னியே, அப்பா கிட்ட சொன்னா எங்கேயும் போக மாட்டேன், மேலதான் போவேன். ஐயோ குடுத்துருமா தாவிய குடுத்துருமா. தாங்க முடியலையே, கொடுமையை தாங்க முடியலையே. தேவனே என்னை பாருங்கள். எங்கள் மண்டையில் இருந்து தோ ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. நடுவுல நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். தேவா, மியூசிக் டைரக்டர் தேவா வந்திருப்பாரு. என்னடா என்ன ஒரு பாம்பே வீட்டுக்கே கொண்டு போறீங்க? அடிச்சே கொண்டு போடுவேன். டேய் மணி, அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்டா? நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சொல்லு. லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம். அவ மீட் பண்ணணும்னு சொன்னா மீட் பண்ண. கார் கேட்டா கொண்டு போனோம். வேலை கேட்டா வாங்கி கொடுத்தோம். இப்ப லவ் பண்ணுன்னு சொல்றா. அண்ணு, ஐயோ அம்மா. டேய், அடிக்க மாட்டேன் வாங்கடா. டேய், நான் இருக்க, வாங்கடா. கொண்டு விடுவோம் படுவா. லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமா? ட்வீட் பண்ணா லவ் தானா வந்துட்டு போகுது. யா. யா. ஐயோ ஐயோ. டேய், என்னடா இது? இங்கிலீஷ் டுவேட். இத பாடி லவ் பண்ணுமா? ஒரு நொண்டி கிளை கூட கிட்ட வர மாட்டா. இந்தப்பா, நீ ட்வீட் பாடுற, உனக்கு லவ் வருது. உனக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லு, இதான் ரெக்கார்டிங் தியேட்டர், நான் போட்டு கொடுக்குறேன். ஹலோ. டேய், என்ன அலோகிலன்ட்டு? நான் என்ன டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். பண்ணிக்காரிச்சி. யாரா பண்ணிக்காரிச்சு? இது ஓ, வாங்க. என்னங்க, நேத்து ராத்திரி உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா, நேத்து அட்ரஸ் கொடுக்காம போயிட்டே. நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமாங்க, பக்கத்து வீட்டு பஜாரி எங்களால சமாளிக்க முடியலங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனா இந்த பொண்ணு சாதுவா இருக்குது, நாம மதிக்கலாம். டேய், போய் பாருங்க. ஆமா, மினிஸ்டர் பையன் கோயிலுக்கு வந்திருக்காரா? எனக்கு தெரியாது. என்னங்க போய் சொல்றீங்க? அவரோட எலிப்பட நீங்களா வந்திருக்கீங்க, மினிஸ்டர் வீட்டு கார் வந்திருக்குது. இது மினிஸ்டர் காரு. உங்க கார் தானே? ஆமாண்டா, நம்ம ரவி வந்த காரு. மினிஸ்டர் பையன் ரவி தானே? உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருப்பானே, நீங்க பாக்கல? இல்லையே,
நான் பார்க்கவே இல்லையே. சாமியை பின்னால கும்பிட்டு இருப்பான். இப்ப வெந்துரும். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் நாளைக்கு ஓல்ட் மைசூர் ரோட்ல வெயிட் பண்றேன். அவர் கொஞ்சம் வர சொல்றீங்களா? இந்த ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தா அதையும் பாத்துறான். இந்தாங்க அட்வான்ஸ். எதுக்கு? மந்திரி வீரராகவன் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு நீங்க தான் வந்து பேண்ட் வாசிக்கணுமா? வழக்கமா உங்க கேஎஸ்ஆர் தானே வாசிப்பாரு. அவர் கிரேட்டஸ்ட். டேய், இது இல்ல, இவர் லேட்டஸ்ட். அப்படியே பிறல்றான் பாத்தியா? ஏன்டா பிச்சை எடுக்கிற? திடீர்னு எங்களை புக் பண்ண வேண்டிய அவசியம்? உங்களை டெஸ்ட் பண்ணணுமா? உங்க மந்திரி என்ன டாக்டரா? அதுக்கு இல்ல, இப்பெல்லாம் கவர்மெண்ட் ப்ரோகிராம் நீங்க தான் வாசிக்கிறீங்க. நீங்க அங்க வந்து வாசிச்சீங்கன்னா மந்திரி ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இந்த பெரிய இடத்து ப்ரோக்ராம்க்குலாம் நான் வாசிக்க மாட்டேன். இந்தப்பா, நீ சும்மா இருப்பா. ஏ டாடி, நீ இரு, நீ இங்கே இரு. நான் வாசி. அது வா, நீ வா, ஏ வா, நீ வா, நீ வா. இங்கே. என்ன நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? பணத்துக்காக இப்படி அலையாத மணி. அட பணம் கிடைக்கிற குப்பை. வாழ்க்கையில நம்ம பார்க்காத பணம் மாதிரி. அந்த பொண்ணு சாக போற பொண்ணு என்னென்னமோ கேட்டுச்சு, அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிச்சு, நம்மளால முடிச்சுதா? அதுக்காகத்தான் மந்திரியோட தொடர்பு வச்சுட்டோம்னா அந்த வீட்டை சுத்தி காட்டலாம், இன்னும் என்னென்னமோ காட்டலாம். அதுக்காக தான் சொன்னேன். என்னையா குப்பை பணம் பணம் கிடைக்குதுயா? ராஜா ஒத்துக்கு, ராஜா ஒத்துக்குமா? சரி சரி ஒத்துக்கு போ. ஒத்துக்கிட்டியா? சார் ஒத்துக்கிட்டாரு பணம். பாத்தியா, அட்வான்ஸ் கொடுக்க வந்து ஓடி போயிட்டான். நீ ரொம்ப பிகு பண்ண. எவ்வளவு கட்டு கட்டான்னு ஓட்டு வச்சிருந்தான். விட்டுருந்தா 2-3 உருவி இருப்பேன். இப்ப ஓடி போயிட்டான், என்ன பண்றது? பிரதர், அமௌண்ட் நான் வாங்கிட்டேன். ஃபுல் செட்டில்மெண்ட். சார், பாவம் இந்த சின்ன பொண்ணு, சீக்கிரம் வாங்கோ. என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு இல்ல, இது வேற பொண்ணு. வேற எந்த பொண்ணு? வண்டி கிளீன் பண்ணும்போது பாவம் ஒரு சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும், லிப்ட் கேட்டுச்சு. லிப்டா? வாங்க பிரதர், அந்த சின்ன பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த லிப்டுக்கு தான் ஷிஃப்ட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதுல புதுசா ஒரு லிப்ட் வரையா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க நிக்காத போ. பாவம் இந்த சின்ன பொண்ணுக்கு பிளட் கேன்சர். லொக்கு லொக்குன்னு இருமுது. ஏண்டா இருமுனா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சரா? டேய், இது யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேனடா. நீ தானே சொல்லி டூப்பு விட்ட மேடம். ஹெல்ப் மீ, சேவ் மீ. நில்லுடா டேய். ஹெல்ப் மீ, டேய் நில்லுடா. சேவ் மீ. ஏய் விடு. ஏய் சுத்தாதடா. நில்லுடா டேய். ஐயோ. டேய் நில்லுடா. டேய், அந்த கிழவி என்ன பிடிக்கிற? விழுந்து செத்துக்கிட்டு போக போகுது. பாரு பொண்ணு, உனக்கு லிப்ட் கேட்டா அடிக்க வருது. என்னது? லிப்ட் கேட்ட சின்ன பொண்ணு இந்த கிழவிதானா? எஸ். ஏடா இதுக்கா கேன்சர்? ஆமா பிரதர், கேன்சரா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க பெரிய டான்சர். டான்சர் தான், பார்த்தாலே தெரியுது. பாட்டு இல்லாம பல்லு பகடெல்லாம் ஆடுது. ஏண்டா இதெல்லாம் கேன்சர் வந்து சாகணுமா? கம்ப புடுங்கினா தானா சேர்த்துட்டு போகுது. ஐயோ, டேய், இருடா. சேவ் மீ, டேய், ஹெல்ப் மீ. கிழவி விட மாட்டாங்கறா. நீ எங்க போனாலும் இன்னைக்கு நான் விட